இந்த குழந்தை இறந்து போயிட்டா இப்ப இந்த போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் காவல்துறை வந்து தேடிட்டு இருக்காங்க. இப்ப தனிப்படை அமைச்சிருக்கதா சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இப்பவும் காவல்துறை தேடிக்கிட்டு தாங்கிறாங்க. தாவேக்காரன் எங்கன்னா கூட்டம் போடுறானா, எங்கன்னா சுவர் பிடிக்கிறானா, எங்கன்னா பேனர் வைக்கிறானா, இவங்களுக்கு வேலையே இதுதாங்க. ஏன்னா இவங்க வேற வேலையே கிடையாது. இவங்க முழுக்க முழுக்க தாவேக்கா இதை மட்டும் தான் தேடி நிற்கிறாங்க. வேற எதையும் இவங்க தேடல. புரியுதுங்களா? இப்ப ஏன்னா அந்த குழந்தை ஒரு இயற்கை உபாதையை கழிக்க போன ஒரு குழந்தை, +2 பரீட்சையை எழுதிட்டு போன ஒரு குழந்தை, 17 வயசு குழந்தை. அந்த குழந்தைக்கு பேர்பட்ட ஒரு கொடுமை. முதல்ல இயற்கை உபாதை கழிப்பதற்கு அந்த பெண் காட்டுக்கு போனதே தப்பு. வீட்டுக்கு வீட்டு கழிவறைன்னு மோடி சொல்லி இருக்கிறார். அதுக்கு எத்தனையோ கோடி ஒதுக்குறதா சொல்றாங்க. அப்ப நீங்க ஏன் அந்த திட்டத்தை அந்த மக்கள்கிட்ட கொண்டு போல? இதுவே ஒரு மிகப்பெரிய தப்பு. அதை தாண்டி அந்த குழந்தை இந்த வயசுல போயிருக்குது. போன குழந்தை வீடு வந்து சேரல, வந்து காவல் நிலையத்துல சொல்றாங்க, இதை நீ மகளிர் காவல் நிலையத்துக்கு போன அவன் சொன்னானே, இது நியாயமா? உடனே குழந்தை காணனா உடனே நீ வயர்லெஸ்ல சொல்லி ஸ்பாட்டுக்கு ஓடி போய் தேடணுமா? இது என்கிட்ட வரல, நீங்க மகளிர் போலீஸ் சொல்லு. அங்க மகளிர் போலீஸுக்கு போனா மரியாதை இல்லாத பேசியிருக்கிறாங்க. நல்லா தேடி பாரு, அவங்க ஓடி போட்டாலும் இப்படி எல்லாம்